our YouTube channel Track with Maths. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒரு சில முக்கியமான சம்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா divide rupees 368 in the ratio 1:5:8:9. The rupees in the respective ratio are given by ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 பங்கா பிரிச்சிருக்காங்க. பிரிச்சா அது ஒவ்வொரு பங்கோடைய நமக்கு வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொஸ்டின்ஸ் எழுதிக்கணும். 1:5:8:9 எழுதிருக்கீங்க. இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆட் பண்ணிட்டா என்ன வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டா வந்து 23 வரும். சரிங்களா? இது வந்து ஆட் பண்ணா இந்த வேல்யூ வரும். ஸோ இந்த 23 மொத்த பங்கு தான் 368. சரிங்களா? இது டிவைட் பண்ணுங்க. இது டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 1:16 வரும். சரிங்களா? அப்போ ஒரு பங்கோட வேல்யூ 16 அப்படின்னா நம்ம ஈச் உடைய பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் 16 × 1 இப்போ என்ன வரும் 16. 16 × 5 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 5 3 30 0 என்ன வரும் 80. சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும் 16 80 128 144. The answer is இதை டிவைட் பண்ணலாம். அது நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து இப்படியே விட்டுறலாம். இல்லாமல் டிவைட் பண்ணி போடலாம். சிம்பிளஸ்ட் லாஸ்ட் வரையும் கொண்டு வரலாம். இப்போ ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 80 128 144. தட் இஸ் ஆன்சர். ஓகே. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். The ratio of two numbers is 3:8 and the difference is 115. The smallest number of two numbers. ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 115 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுல எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க இந்த 3:8 எழுதிக்கிறேன். இதோட டிஃபரன்ஸ் பாருங்க என்ன வரும், ரெண்டு கழிச்சா என்ன வரும் 5 வரும். இந்த 5ஓட வேல்யூ தான் 115. இப்போ இது வந்து சிம்பிளை பண்ண என்ன வரும் 1 5s are 1 2 5s are 10 ரிமைண்டர் 1 இருக்கு 3 5s are 15. அப்ப 23ங்களா? இப்போ ஒன்னு தான் வந்து ஒருடைய பங்கு தான் 23 அப்படின்னா இந்த 2 வேல்யூஸ்ல எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 3 தான். அப்ப 23 × 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 9 3 6. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 69. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். இதில் எப்படி ஒரு முக்கியமான சம் இது. A, B, C ஆகியோரின் சம்பளங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களுக்கு ஊதிய உயர்வு முறையே 10%, 20% மற்றும் 30% வழங்கப்பட்ட பின்பு அவர்களின் புதிய ஊதியங்களின் விகிதம் என்னவாக இருக்கும் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ 3:4:5 இருக்குல்ல, இது என்ன பண்ணிருக்குன்னா லெட் 300 400 500 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது இது என்னது 10%. இது 10% இன்க்ரீஸ் ஆகுது. இது 20% இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்துட்டு 30% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 300ல 10% நம்ம என்னன்னு தெரியும் 0 கேன்சல் பண்ணிட்டுனா 30 ஆட் பண்ணா 330. சரிங்களா? அதே மாதிரி 400ல 20% வந்து நம்ம என்னன்னு பார்க்கணும். இப்போ டிவைட் பண்ண என்ன வரும் 80 வரும். சரிங்களா? இப்போ 80 இதை ஆட் பண்ணினா 480 வரும். அடுத்து 500ல 30% என்னன்னு பார்க்குறோம். 0 கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணால் 150. அப்போ என்ன வரும் 650. இது சிம்பிளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா ஈஸியாக பண்ணலாம். 0 கேன்சல் பண்ணால் ஸோ ஆன்சர் இஸ் 33. ஸோ 48 65. இதுதான் அவருடைய புதிய ஊதியங்களின் விகிதம். ஆன்சர். ஓகே. அடுத்தது நாலாவது சம்மு. இஃப் A:B:C is equal to 2:3:4 then ratio A/B is B/C is C/A is equal to கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஏயோட வேல்யூ தான் 2ன்னு தெரியும், பியோட வேல்யூ தான் 3ன்னு தெரியும், சியோட வேல்யூ தான் 4ன்னு தெரியும். இப்போ கொஸ்டின் அப்படியே அப்ளை பண்ணுங்க. A/B என்ன ஆன்சர் வரும் 2/3 is
பி பை சி என்ன வரும் 3/4 சரிங்களா. சி பை ஏ என்ன வரும் 4/2 2 வரும். இப்போ இதை சிம்பிளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பண்ணலாம். அடிச்சா என்ன வரும் 2/1 வரும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 3 4 1க்கு எல்சிஎம் எடுக்கணும். இதில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும் எல்சிஎம் எடுக்கிறதுல சரிங்களா. இப்போ 4 தான் இதில் பெரிய நம்பர் அப்படின்னா 4 டிவைட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணால் 4 டபுள் ஆக்கணும், 8 ஆக்கணும். 8 3 டிவைட் ஆகுமா, அப்போ ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா 4 8 12. ஸோ 12 எடுத்துக்கங்க. 12 வந்து பார்த்தீங்கன்னா இது டிவைட் ஆகும் சரிங்களா. அப்போ எல்சிஎம் வந்து என்னது இதுக்கு 12 தான் எல்சிஎம் சரிங்களா. இப்படியும் போடுவாங்க சில பேர் 3 4 1 இப்படி போடுவாங்க. இப்படி போட தேவையில்ல, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ எல்சிஎம் வந்து 12 அப்படின்னா இப்போ இதை சிம்பிளை பண்ணுறோம் சரிங்களா. என்ன பண்ணலாம் 2/3 × 12 பண்ணீங்கன்னா என்ன வரும் 4 4 8 அப்போ 8 ரேஷியோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/4 × 12 அடிச்சிங்கன்னா 3 பண்ண 3 9 சரிங்களா. அடுத்தது 2/1 × 12 அப்போ என்ன வரும் 24. ஸோ ஆன்சர் இஸ் 8 is 9 is 24. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டில் போகிறது அப்படின்னா. ஓகே, கொஸ்டின் படிக்கிறேன். இஃப் 2 numbers are in the ratio 2:3 and the ratio become 3:4 when 8 is added to both numbers, then the sum of the two numbers அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2:3 கொடுத்துருக்காங்க. 2:3 கொடுத்துருக்காங்க. செகண்ட் நியூ ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 3:4 மாறுது. எப்போ மாறுதுன்னா +8 வந்து ஆட் பண்ணால் நமக்கு மாறுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது எப்படி ஷார்ட்கட் போகணும்னா இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது சரிங்களா. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. அதே மாதிரி இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க சம் ஆஃப் த 2 numbers நம்ம இருக்கிற அந்த ஓல்டு ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கணும். 2 numbers ஆட் பண்ணா வரும் 5 வரும் சரிங்களா. அப்போ 5 இஸ் வந்து என்னன்னா ஒரு பங்கு தான் 8 அப்படின்னா 5 பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5 8s are 40. ஸோ ஆன்சர் இஸ் 40. ஃபர்ஸ்ட்லன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 2:3 என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 3:4 மாறுது. எப்போ மாறுதுன்னா 8 ஆட் பண்ணக்குள்ள மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோடைய ரேஷியோ இதோடைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 1 இருக்கு, இதோட டிஃபரன்ஸ் 1 இருக்கு, இதோட டிஃபரன்ஸ் 1 இருக்கு, இதோட டிஃபரன்ஸ் 1 இருக்கு. இப்போ இந்த ஒன்னோட டிஃபரன்ஸ் தான் இந்த 8ன்னு சொல்றாங்க சரிங்களா. இப்போ ஒரு பங்குனா 8 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஆட் பண்ண சொல்றாங்க சரிங்களா. சம் ஆஃப் த 2 numbers இந்த 2 3 ஆட் பண்ணா என்ன வரும் 5 வருது. அப்போ 5 × 8 என்ன வரும் 8 பங்கு. அப்போ 5 8s are 40. இப்போ ஆன்சர் இஸ் 40. ஒரு லாஸ்ட் இந்த செக்ஷனுடைய லாஸ்ட் சம் இது ரொம்ப முக்கியமான சம். லாஸ்ட் சம்முடைய ஒரு டிஃபரன்ஸ் சம் தான் இது. ஓகே, கொஸ்டின்ஸ் படிக்கிறேன். A number was divided in the ratio 3:2 when 8 was added to each of the numbers. The ratio changed to 7:5. The greater of the 2 numbers was அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான சம் தான் இது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஓல்டு ரேஷியோ சரிங்களா. என்ன இது 3:2. இது என்னவா மாறுது நியூ ரேஷியோ என்னதுன்னா 7:5 மாறுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ் பார்ப்போம் சரிங்களா. டிஃபரன்ஸ் பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு 1 இருக்கு, இதோட டிஃபரன்ஸ் 2 இருக்கு. இது ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதால எப்போ அது மாறுதுன்னு சொல்றாங்க. இது ஆட் வந்து 8 ஆட் பண்ணா நியூ மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இதை வந்து நான் ஈக்குவல் பண்றதுக்காக என்ன பண்றேன், இந்த ரேஷியோ என்ன பண்றேன் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 3 2 6, 2 2s are 4. இங்க பாருங்க அது அப்படியே வச்சுக்கிறேன் 7:5 வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து நீங்க ரேஷியோ பாருங்க. இப்போ ரேஷியோ பார்த்தா என்ன வருது 1 வருதுங்களா. இந்த ரேஷியோ பாருங்க 1 வருதா.
அப்போ வந்து சம்ஸ் கீழே கிட்ட வந்துட்டோம், ஆன்சர் கிட்ட வந்துட்டோம். இந்த ரேஷியோ 1 வந்ததால நம்ம என்ன பண்றோம், அடுத்தது இப்போ ஒரு பங்குடைய ரேஷியோ தான் 8ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சொன்னதால இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த கிரேட்டர் ஆஃப் த டூ நம்பர்ஸ்ல, இந்த ரெண்டு நம்பர்ல கிரேட்டர் எது 6. அப்போ 8 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணா 8 6 ஆர் 48. சரிங்களா? இப்போ ஆன்சர் இஸ் 48. மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. இங்க 3:2 இருக்கு, இந்த நியூ ரேஷியோ 7:5 இருக்கு. இப்போ ரேஷியோ பாருங்க, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன், 1 இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் பார்த்தா 2 இருக்கு. சரிங்களா? இப்போ ரெண்டுமே வெவ்வேறா இருக்கிறதால ஆன்சர் கொண்டு வர முடியாது. அதனால என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா இங்க 2 இருக்கிறதால 2ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 3 2 6, 2 2 4 வருதுங்களா? இப்போ செகண்ட் ரேஷியோ அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, 6க்கு 7 டிஃபரன்ஸ் பாருங்க 1, 4க்கு 5 டிஃபரன்ஸ் பாருங்க 1 வந்துச்சு. அப்போ ஈக்குவலா 1 வருதால இப்போ ஒரு பங்கு தான் நமக்கு 8ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ரெண்டுத்துல எது பெருசு, கிரேட்டஸ்ட் வேல்யூ 6. அப்போ 8ல 8 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணா 48. ஆன்சர் இஸ் 48. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.